நன்றி நன்றி. நதியோரம் நாள்கள் விளையாடுவதை பார்க்கப்படுது. உண்மையிலேயே கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதை நான் எடுத்துக்கொண்ட இலக்கம் இலட்சியமும் சரியாக இருக்கிறது. எங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுதா? மன்னாதி மன்னனு மன்னக்கவுற உலகத்துல முடிசூடா மன்னனும் முடிவில் பிடி சாம்பல்றான 56 தேசங்களை வாண்டான் ஹரிச்சந்திர பூபதி. அவனே கடைசியில் பொய் சொல்ல வைக்கணும் எவ்வளவு கொண்டாடி பார்த்தான் விஸ்வாமித்திர மகரிஷி. சத்தியமா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பூராத்தையும் நாடை இழந்து நகரம் இழந்து பொண்டாட்டி இழந்து பிள்ளை இழந்து கடைசியில் சுடுகாடு காக்கக்கூடிய சூழ்நிலைக்காலான ஹரிச்சந்திர பூபதி. அது மட்டும் கிடையாது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக காலம்புறம் கட்டப்புறச்சாமி பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து காலம் காட்டி நடத்தி விட்டான் பீஷ்மாச்சாரியார். இப்படியெல்லாம் நாட்டில் எத்தனை பேர் இருக்கேன். நம்மெல்லாம் எப்படி இருந்து காட்டுவோம் அந்த நாளை. ஏன்னா சத்தியமவதி ஜெயண்டெல்லாம் வாய்மையே வெல்லும் அப்படின்னு ஒரு அடிப்படை காசகம் இருக்கு இல்லையா? சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி, சொந்தங்களை காட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. அண்ணல் என்பவள் இனிதாகி அவள் அத்தனை பேருக்கும் சுவைதாகி, அண்ணல் என்பவள் இனிதாகி அவள் அத்தனை பேருக்கும் சுமைதாகி, துணைவன் என்பவன் கண்ணாடி அதை சொல்லால் அடிப்பவள் பெண்ணாட்டி, சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. மனிதன் வாழ்க்கை வில்லங்கம் அவள் மக்களுக்கெல்லாம் மிருதங்கம் மிருதங்கம் மிருதங்கம். மனிதன் வாழ்க்கை வில்லங்கம் அவள் மக்களுக்கெல்லாம் மிருதங்கம். வாழ்வினில் இன்பம் ஒரு நேரம் பில் மரத்தினில் ஏறும் வேதாளம், மரத்தினில் ஏறும் வேதாளம். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. இடுக்கள் வரும்போது சிறியல்தான் நான் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன். இடுக்கள் வரும்போது சிறியல்தான் நான் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன். அடுத்தது நன்மை என்று நினைக்கின்றேன், நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன், நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி, அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை
அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் உன்னை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் உன்னை நினைத்தார். தாய் என்றும் தந்தை என்றும் உன்னை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. இங்கு சொந்தம் இன்றி பந்தம் இன்றி வந்தவழி நினைவும் இன்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவர் சாட்சி. தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார்.
என்னும் எழுத்தோ நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழோ வீடு. இன்னும் எழுத்தோ நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் வாழும் வீடு. அந்த தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. தெய்வம் இருப்பது எங்கே. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணோ இங்கொரு கண் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணோ இங்கொரு கண்ணோ ஆலய வழிபாடில்லை. இதையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கலையில் மழலை பேசும் மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. தெய்வம் ஏற்கும் உனது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. தெய்வம் இருப்பது இங்கே. அற்புதமான இடம், அழகான இடம், பெருமையான இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு வந்தவள் செழிப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆகா, எத்தனை அற்புதமான இயற்கை எழில். ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் முதல்ல ஒளிபெருக்கி சரியாக இருந்தால்தான் அந்த நாடகம் சிறப்பாக அமையும். அந்த ஒளிபெருக்கி சரியில்லை அப்படின்னா டிஆர் மகாலிங்கம் கேபி சுந்தரமால் வந்தாலும் சரி அது எதுக்காகாது. அந்த மாதிரி அருமையான அற்புதமான ஒளிபரிக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொண்டு, ஆக ஒரு நாடக சிறப்பாக அமைய எப்படி ஒளிபரிக்கையோ அதே போல் பக்கமேளம், அந்த பக்கமேளம் சரியாக இருந்தால்தே நடிகர் தெரிஞ்ச நடிகராக இருந்தாலும் தெரியாத நடிகராக இருந்தாலும் அவங்கள பக்குவமாக கூட்டி போகிறவங்க அவங்க தான். அதனால் அருமையான பக்கமேளம், அருமையான ஒளிபரிக்கு. ஆக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆக அற்புதமான பெருமையான இடம். ஆக இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது, அதிலும் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய போல் தெரிகின்றது. மனிதன் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை அப்படி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம். பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம். இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமேல் எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடின்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இந்த மண்ணில் இருந்துட்டு காலி பண்ணி போக வேண்டியதேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. கடைசியில் கூட வர்றது ரெண்டே ரெண்டு, ஒன்று நாம் செய்த பாவம், இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம். இதான் கடைசியாக கூட வரும். நம்மளை அறியாமல் பாவமும் பண்ணலாம், நம்மளை அறியாமல் புண்ணியமும் பண்ணலாம். யதார்த்தமாக சாப்பிட்றோம் மிச்சம் இருந்து எழுதி போட்டோம்னா எத்தனையோ ஜீவராசி சாப்பிடுச்சுன்னா புண்ணியத்துடைய கணக்கு. யதார்த்தமாக நடந்து போகிறோம், தெரியாமல் ஒரு எருமை மிதிச்சு கொண்டுறோம், பாவத்துடைய கணக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் பண்ணுறோம் என்ன புண்ணியம் பண்ணுறோம்ன்றத ஒவ்வொருத்தர் பேரில் எழுதிருக்கு. ஒரு ஆள் நிர்ணயம் பண்ணியிருக்கு, அன்றாட அவர் எழுதிடுவார். இங்கே உள்ள விசாரணையில் அதிகார பலத்தில் பண பலத்தில் இங்கே உள்ள தவறுகளெல்லாம் செஞ்சு தப்பிச்சிட்டாலும் கூட மேலே ஒரு விசாரணை இருக்குது. அந்த விசாரணையில் யாரும் தப்ப முடியாது. தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். அதனால் முடிஞ்சளவு யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஏன்னா காலம் கலியுகம், ஏன்னா 4 யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துபா